அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் ஆனது இன்றையிலிருந்து வெளியிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் எப்படி செக் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தான் இந்த ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் டோட்டலாக வந்து 222 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காலேஜஸுடைய கோடு, காலேஜ் அட்ரஸ், காலேஜுடைய நேம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்களுடைய வெப்சைட்லேயே வந்து அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டானது பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு சில காலேஜஸில் அவங்களுடைய வெப்சைட்டை வந்து கொடுக்கல இந்த லிஸ்ட்டில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய காலேஜுடைய நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. அங்கே போனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெகுலராக ஒவ்வொரு காலேஜஸ்லையும் என்னென்ன காலேஜஸில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்கன்றதையும் வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். இப்போ வந்து கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மட்டும்தான் இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிஏ தமிழ் லிட்ரேச்சர் ஷிஃப்ட் 1ல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ஸு, மீடியம், ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் 1ஆ ஷிஃப்ட் 2ஆ, மீடியம் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, என்ன கோர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு இதை வெளியிட்டிருந்தாங்கன்னா 15/6/2024 அன்று வெளியிட்டிருந்தாங்க. இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, ரேங்க், அதனுடைய நம்பர், எத்தனாவது ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமு, அதாவது நீங்கள் எடுத்துக்கிறது அகாடமிக் ஸ்ட்ரீமிங்கா அல்லது ஒகேஷ்னல் கோர்ஸை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃபு. இந்த பிடிஎஃபை ஸ்க்ரால் பண்ணாலே உங்களுக்கான லிஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் லிஸ்ட்டில் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்களோ நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதே போல் தான் பிஏ இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருக்காங்க. பிஏ இங்கிலீஷ்க்கும் ஷிஃப்ட் 1ல் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க. அதே போல் பிஏ இங்கிலீஷ் ஷிஃப்ட் 2ல் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க. இதற்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்ட டேட் என்னங்கன்னா 27/5/2024 இன்றைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே போல் தான் ரேங்க் நம்பரு, எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரீமிங், அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலே உங்களுக்கு இது ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி பிடிஎஃப் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுடைய நேம் எத்தனாவது பிளேஸில் இருக்குது, உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் என்னன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கோயம்புத்தூர் காலேஜில் வந்து அப்ளை பண்ணியிருந்தா இதில் எல்லா கோர்ஸுக்குமான ரேங்க் லிஸ்டானது இன்றைக்கே வெளியிட்டாங்க. அதே போல் தான் பிபிஏ எல்லா கோர்ஸுக்கும் வந்து இந்த காலேஜில் வந்து வெளியிட்டாங்க. தேவைப்படுறவங்க இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. மற்ற காலேஜஸ்லாம் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பேஜில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நேம் ஆஃப் த காலேஜுன்ற இடத்துல பாரதி உமன்ஸ் காலேஜ் எங்கே இருக்குன்னா, இது பிரகாசம் சாலை சென்னையில் இருக்குது. இதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து ரேங்க் லிஸ்ட்டானது பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த காலேஜில் இன்னும் வந்து பப்ளிஷ் பண்ணலை. பப்ளிஷ் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டானது ஓப்பன் ஆகிடும். அதே போல் தான் மற்ற காலேஜஸ்க்கும் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அவங்களுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரேங்க் லிஸ்ட்டானது உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி நியூ அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஷோ ஆகும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டானது அதில் ஷோ ஆகிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு ஒரு சில காலேஜஸில் வந்து அவங்களுடைய வெப்சைட்டை கொடுக்கல. இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து சென்னையில் வந்து கொடுக்கல. அவங்க வந்துட்டு வெப்சைட் கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய நேம், மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அல்லது மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அங்கே வந்து நீங்கள் மெயில் மெசேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கன்சர்ன் காலேஜில் போயிட்டு நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த கான்டாக்ட் நம்பருக்கும் கேட்டுக்கலாம்.
இப்போ உங்களுக்கு வரல, ரேங்க் லிஸ்ட் வரலன்னு பதட்டப்படாதீங்க. 1 by 1 ஒரு நாளைக்கு ஒரு காலேஜஸ் மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா காலேஜஸுமே ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு வரல உங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட் ஆனது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏதாவது காலேஜில் வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதை நான் வந்து வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.